அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இஃப்தாருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக குழு குழுண்டு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அகர் உப்பு கொஞ்சம் போட்டு கரைய வச்சுக்கிறேன்னு. இப்போ இது கரையிறதுக்குள்ளே இப்போ மிக்ஸி ஜாரில் ரம்பையில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கிறேன்னு. நம்ம கலரே சேர்க்காமல் இயற்கையாகவே நம்ம கலர் செய்து சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இதை வடித்து வச்சுட்டு சங்குப்பு கொஞ்சம் இதே மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. இதையும் வடித்து வச்சுட்டு அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சீனி போட்டு கரைச்சிட்டு 3 கப்பில் வடிச்சுக்கிறேன்னு. இப்போ வடித்தாச்சு. ஒரு கப்பில் நம்ம சங்குப்பு தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுட்டு இன்னொரு கப்பில் ரம்பையில் தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு உரைய வச்சிடணும். இப்போ பாலை காய்ச்சிக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை ஊற்றி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கப்பில் 1/2 ஸ்பூன் சப்ஸா விதையும் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ அகர் எல்லாம் நல்லா உறைஞ்சிருச்சு. இப்போ சிறுசாக நறுக்கிறேன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சிறுசாக நறுக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாலில் 2 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டு 2 கரண்டி ரோஸ் மில்க்கு இதையும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கரண்டி சுகர் போட்டுக்கிறேன். நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நான் 1/2 கரண்டி சுகர் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஐஸ் க்யூப்பு போட்டு ரோஸ் மில்கையும் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள்.